செயற்கை நுண்ணறிவு எனும் ஏஐ கிட்டத்தட்ட 40% வேலைவாய்ப்புகளை பாதிக்க வாய்ப்புள்ளது என சர்வதேச நாணய நிதியத்தின் புதிய ஆய்வு வெளியாகியுள்ளது. வளர்ச்சியடைந்த நாடுகளில் 60% பணியிடங்களை செயற்கை நுண்ணறிவு பாதிக்கும் என இந்த ஆய்வு கூறுகிறது. இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு பலமாக காலூன்ற தொடங்கியுள்ள நிலையில் தொழில்துறையை ஏஐ ஆக்கிரமிக்க தொடங்கியுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள சந்தை நிபுணர் சௌரவ் முகர்ஜி, மாத ஊதியதாரர்கள் மற்றும் நடுத்தர தொழிலாளர்களுக்கு பணி வாய்ப்பு குறையும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதிய தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவால் வேலைவாய்ப்புகள் குறைந்தாலும் தொழில்நுட்ப அடிப்படையிலான புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் அதற்காக இளம் தலைமுறையினர் தயாராக வேண்டும் என்றும் தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மனிதவள மேலாண்மை நிபுணர், ஓய்வு பெறும் வரை ஒரே நிறுவனத்தில் பணி செய்வது என்கிற நிலை பல ஆண்டுகளுக்கு முன்பே மாறிவிட்டதாகவும், அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் தவிர ஏறத்தாழ 70% நிறுவனங்களில் இந்த நடைமுறை இல்லை என்றார். மக்கள் தொகை பெருக்கமும் பொருளாதார வளர்ச்சியும் உள்ளவரை புது வேலைவாய்ப்புகள் உருவாக்கி கொண்டே இருக்கும் என்றும் அவர் கூறினார். செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி அடைந்து வருவதால் குறிப்பிட்ட வேலைவாய்ப்புகள் குறைந்தாலும் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும். மனித ஆற்றலை மிஞ்சும் அளவிற்கு ஏஐ தொழில்நுட்பம் வளரவில்லை என்பதும் 300 பேர்கள் வேலை செய்யும் இடத்தில் 30 பேர் வேலை செய்யும் நிலை வரலாம் என்றும் கூறியுள்ள ஏஐ தொழில்நுட்பனர்கள், வேறு விதமான வேலைகள் கண்டிப்பாக இருக்கும் என்றும் முரளிகிருஷ்ணன் சின்னத்துரை தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு உதவும் அப்படின்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராமிங் வருது, அதாவது ஒரு மிக மிக சிக்கலான ப்ரோக்ராமிங் வருதுன்னா அதுக்கான ஒரு கோடு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அது இருக்குது. ஆனால் இதுக்கு இந்தந்த மாதிரியான விஷயங்களில் தான் உள்ளடக்கணும், இதெல்லாம் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான இதெல்லாம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பிலே இருக்கக்கூடிய கூறுகள், அது இங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரியான அது செயல்முறை வடிவங்களில் எப்பேற்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படிங்கக்கூடிய தன்மையிலேருந்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால் அது எல்லா 100 விழுக்காடும் அப்படியே கோடிங்கில் ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறதெல்லாமும் இல்லை, கோடிங்க்கு மனிதர்களே தேவையில்லை, அது ஏஐ செஞ்சிடும் அப்படிங்கிறதுமே ஆங்கிலத்தில் எம்பிளிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அதீதமாக அதன் மீது கட்டமைக்கப்படுகின்ற பிம்பம் அப்படிங்கிற மாதிரியான செயற்கை நுண்ணறிவு மீதான கட்டமைக்கப்படுகின்ற பிம்பமாக தான் அதை பார்க்கணும். செயற்கை நுண்ணறிவு குறித்து நம்மிடம் பேசிய கார்த்திகேயன், இந்த புதிய தொழில்நுட்பம் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என்றும் நம்மை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் கூறினார். லேர்ன், அன்லேர்ன், ரீலேர்ன், இதுதான் தற்போதைய நிலை என்று அவர் தெரிவித்தார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அப்ளிகேஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் அது வளர்ச்சியாக இல்லை மனித குலத்துக்கு எதிரானதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ வி நீட் டு அப்ஸ்கில் அவர் செல்ஃப். இப்போ ஸ்கில் லேபராக இருக்கிற நம்ம ஹைலி ஸ்கில் லேபராக மாறுறதுக்கு என்னென்ன முயற்சிகளோ அதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி எடுக்கும்போது என்றைக்குமே இதுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டே தான் இருக்கும். இன்றைக்குன்னு கிடையாது, இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம சொல்கிறோம், நாளைக்கு அது இன்னொரு விஷயமா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வி நீட் டு லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் திங்ஸ். இதுதான் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ லேர்ன் அப்படின்றது நம்ம பார்த்திங்கன்னா, இப்போ காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒன்று படிச்சிருப்போம், நம்ம அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம வேலைக்கு வந்திருப்போம். ஸோ வேலைக்கு அதையே அந்த வேலை முடிகிற வரைக்கும் நம்ம ஆயில் முடிகிற வரைக்கும் அந்த வேலையை நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். காலேஜில் நம்ம கெயின் பண்ண அந்த ஸ்கில்லை வச்சு இதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷன் அதுதான் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படிச்சிங்களோ, காலேஜில் படித்ததே காலேஜ் விட்டு 3 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் வெளில வரும்போதே அது கம்ப்ளீட்டாக மாறிடுது. ஸோ முதல் வருஷம் படித்தது நீங்கள் 5வது வருஷம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக டெக்னாலஜி மாறிடுது. அந்தளவுக்கு டெக்னாலஜி ஃபாஸ்ட் பேஸில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம படித்தது நம்ம இதை தான் படித்தோம், இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது கிடையாது. படிக்கணும், திருப்பியும் படித்ததை மறக்கணும், புதுசாக என்ன இருக்கோ அதை கற்றுக்கணும். ஸோ அதுதான் லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன் அப்படின்றது. ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்க காம்படிஷன், நம்ம கூட வேலை செய்கிறவங்க நம்மளோட காம்படிஷன் கிடையாது. ஸோ டெக்னாலஜி தான் நம்மளோட காம்படிட்டராக நம்ம பார்க்கணும். செயற்கை நுண்ணறிவால் ஏற்படும் புதிய சிக்கல்களை எதிர்கொள்ளும் வகையில் பல நாடுகள் புதிய சட்டங்களை இயற்றத் தொடங்கியுள்ளன. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கான சட்டங்களை அறிமுகம் செய்துள்ளனர். இந்த வகையில் செயற்கை நுண்ணறிவு சட்டங்களை முதலில் அமல்படுத்தியது சீனா. இந்த சட்டங்கள் ஏஐக்கான அல்காரிதம் எவ்வாறு உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளது.